விருச்சிக ராசி விருப்பங்களை மறைக்கூடிய ராசி. விருப்பப்பட்டது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசி. விரும்புறது ஒண்ணு, கிடைக்கிறது ஒண்ணு. விரும்பினது கிடைக்கலனாலும் பரவால்ல. கிடைக்கிறதாவது நல்லதா இருக்கணும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்களோ இல்லையோ, யாருக்கும் இதுவரைக்கும் தீங்கு நினைச்சதே கிடையாது. கோபம் அதிகம் தான். ஆனா, குணம் அப்படிங்கிறது சுத்த தங்கங்க. இத புரிஞ்சுக்காதவங்க தான் அதிக பேரு. அத பத்தி என்னைக்கும் நாங்க கவலைப்படுறதும் இல்ல. இனி கவலைப்பட போறதும் இல்ல. இதுவும் எங்களுடைய சிறப்பான குணம் தான். இத பார்க்கக்கூடிய மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? திமிரு புடிச்சவன். அவனுக்கு என்ன அவ்ளோ அப்படின்லாம் பேசுவாங்க. அத பத்தி எப்பவும் போல கண்டுக்காதீங்க. இப்படிப்பட்ட தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்த தனக்கு தானே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய கம்பீரத்துக்கும், வீரத்துக்கும் பெயர் போன விருச்சிக ராசிக்காரங்களே! எதையுமே ஒரு கை பார்த்துரலாம். போராடி வெல்லக்கூடிய மன பலம் கொண்ட, வெளியில அமைதியா, குறைவா பேசுற மாரி தெரிஞ்சாலும், உள்ளுக்குள்ள ஆழமான சிந்தனையும், உறுதியும் எப்பவுமே உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க எடுக்கிற முடிவுல தெளிவு இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, செய்யறாங்க, ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா, அத முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டீங்க. ரகசியங்கள பாதுகாக்கிற திறமை விருச்சிக ராசிகளுக்கு இயல்பாவே இருக்கு. யார்கிட்டயுமே ஈஸியா மனசு தொறக்க மாட்டீங்க. ஆனா, ஒருத்தர மனசார நினைச்சுட்டா, அத 100% விசுவாசமா வச்சுப்பீங்க. உணர்ச்சி ரீதியா சொல்லணும்னாக்கா ரொம்ப ஆழமானவங்க. அதனால சின்ன விஷயத்த கூட ஆழமா யோசிப்பீங்க. கஷ்ட காலத்துல இடிஞ்சு போக மாட்டீங்க. மறுபடியும் எழுந்திரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட அதிகம். இந்த பலம் சில நேரம் உங்களுக்கு பலவீனமாவும் வேலை செய்யும். ஏன்னா, மத்தவங்க எல்லாரும் தன்னுடைய கஷ்டங்கள உங்கள் மீது சுமத்திருவாங்க. அப்ப என்ன பண்றதுனாக்கா, விடவும் முடியாது, தூக்கி சுமக்கவும் முடியாது. இதுவும் உங்களுக்கு மைனஸா உட்காந்துரும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிகளுக்கு ஒரு நல்ல காலம் பொறந்துருச்சு. சில நல்ல செய்திகள் வரப்போகுது. சில நல்ல மனுஷங்கள நீங்க சந்திக்க போறீங்க. அப்படிங்கிற பதிவு தான் இது. இப்ப விருச்சிகம் யோசிக்கும். "நீ கையில மட்டும் கிடைச்சனா" அப்படின்னு கூட பேசுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு சில பேர் உங்க வாழ்க்கையில ஏமாற்றத்தையும், துரோகத்தையும் செஞ்சிருப்பாங்க. சில பேர் உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே தூக்கி சாப்ட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா உட்காருது. உங்களுக்கு குறிப்பா எந்த மாதிரியான ராசிக்காரர்கள் சம்மந்தப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள போல செவ்வாயை அதிபதியா கொண்ட மேஷ ராசி. இவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டுதலா வருவாங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவெடுக்காம உங்கள தடுத்து நிறுத்தறதுக்கு இவங்க உதவி செய்வாங்க. அதேபோல கடகம், மீனம் இந்த 2 ராசிகள் உங்களுக்கு பொருத்தமானவங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரங்கள்ல உங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து, "இத இப்படி பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாவும், ஆதரவாவும் இருப்பாங்க. அதேபோல கன்னி, மகரம். நடைமுறையில என்ன நடக்கும்? இது இப்படி நடக்கணும். உங்களுக்கு புத்தி ஆலோசனை சொல்றதுல உங்களுக்கு உறுதியான ஒரு பக்கபலமா நிப்பாங்க. குறிப்பா தொழில் மற்றும் நிதி விஷயங்கள்ல. மத்தவங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லேசா. குறிப்பா மிதுனம், துலாம், கும்பம் இவங்க லேசான ஒரு ஆதரவு குடுப்பாங்க. ஆனா, முழு மனசோட கணக்கு பார்க்காம பண்ணக்கூடியவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆனா, இவங்களே தான் ஒரு சிலர நம்பி ஏமாந்து போறதுலயும் சீக்கிரமா இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். சனி பகவான் மீன ராசியில, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்தி, படிப்பு, சந்ததி, படைப்பாற்றல் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஜூலை 27ஆம் தேதியில இருந்து சனி இந்த ராசியில வக்ரகதியில பின்னாடி நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காரு. குரு ஜூன் 2ல இருந்து மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அங்க உச்ச நிலையில இருக்காரு. இது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்ன சொல்லும்? பாக்கியம், தர்மம், தந்தை, குரு பக்தி இதுதான் இந்த ஸ்தானம். ஒரு கிரகம் உச்சம் பெறக்கூடிய இடத்துல அமரும்போது சாதகமான விஷயம் நடக்கும். அதுபோல ராகு பற்றி கும்பத்துல இருக்காரு. விருச்சிகத்துக்கு 4ஆம் வீடு. வீடு, வண்டி, வாகனம், தாய். கேது சிம்மத்துல 10ஆம் வீடு. தொழில், அந்தஸ்து இங்க இருக்காங்க. சோ, இனி வரப்படக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்கா, சனி 2026 இறுதி வரைக்கும் மீனராசியில 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வக்ரகதியை தொடர்ந்து ஜூன் மாசத்துல இருந்து 2027 மேஷ ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அதாவது அடுத்த 1 வருஷம் கிட்டத்தட்ட சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டுல தான் இருப்பார். குரு சிம்ம ராசி 10ஆம் வீடு. தொழில், அந்தஸ்து ஸ்தானம். அதாவது இந்த வருஷத்தோட முதல் பாதி 9ஆம் வீட்லயும், 2ஆம் பாதி 10ஆம் வீட்லயும் குரு பயணிக்க போறார். ராகு, ராகு கும்பத்துல மகரத்துக்கு 3ஆம் வீடு. தைரியம், தொடர்பு, சகோதரர். கேது சிம்மத்துல கடகராசிக்கு 9ஆம் வீடு. இங்கெல்லாம் பயிற்சி ஆவாங்க. இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில், வேலை. குரு 9ஆம் வீட்டுல உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல படிப்பு, வேலை தொடர்பான வாய்ப்புகள், அரசாங்க அங்கீகாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்கும்.
அதே போல குரு வந்து 10ஆம் வீட்டுக்கு போகும்போது பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, தொழில் அங்கீகாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்கும். அதே போல சனி 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒழுக்கமும், கவனமும் ரொம்ப அதிகமாகும். ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. உழைப்பையும், உண்மைத்தன்மையும் இருந்துச்சா சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டார். அதே போல பொருளாதாரம் 9ஆம் வீடுனாக்க குரு. இங்க வந்து பணவரவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் வீட்டுல சனி. இதனால கொஞ்சம் செலவு வரும். அதனால செலவு விஷயத்துல கவனமா இருக்கணும். குறிப்பா பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகள் தொடர்பான செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ராகு மகரத்துக்கு பேச்சக்கூடிய நேரங்கள்ல சொந்த முயற்சியால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீடும் பண்ணக்கூடாது. தக்க ஆலோசனை சிறந்த ஒரு முடிவு. ஒரு 2, 3 டைம் வந்து யோசிக்கிறது, 2, 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை பெறுவது, பெரியவங்க கிட்ட கலந்துக்கிறதெல்லாம் செய்யணும். அப்பா நான் இத பண்ண போறேன். அம்மா நான் இது பண்ண போறேன். அண்ணா நான் இது பண்ண போறேன். இது போல உங்களுடைய வீட்ல பெரியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட. அடுத்து குடும்பம் மற்றும் உறவுகள். 9ஆம் வீட்டு குரு. தந்தை, பெரியவங்களுடைய உறவ பலப்படுத்துறாரு. குடும்ப ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கும். அதே போல ராகு, கேது 3, 9 இந்த அச்சுக்கு மாறுறப்போ, வருஷ இறுதியில உடன்பிறப்பு, நீண்ட தூர பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியத்துவம் வரும். திருமண வயசுல இருக்கவங்களுக்கு குரு 9ஆம் வீட்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல வரன் அமையும். அதே போல ஆரோக்கியம். சனி 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால மனசு தொடர்பான ஒழுக்கம் அவசியம். தூக்கம், மன அழுத்தம் இது மேலலாம் கவனம் வேணும். தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கு ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிரண்டா அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க. சின்ன சின்ன பரிகாரம் சொல்றேன். இது பெருசா உங்களுக்கு செலவு வைக்காது. நம்பிக்கையோட பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட இத செஞ்சு பாருங்க. நீங்களே உணர்வீங்க. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமைல குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. 9ஆம் வீட்டு குருவினுடைய நல்ல பலன் கிடைக்கணும். அது வந்து பலமான பலனா கிடைக்கணும்னாக்க அது பண்ணுங்க. சனிக்கிழமைகள் தோறும் அன்னதானம் பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. 5ஆம் வீட்டு சனிக்கு நல்லது. அதே மாரி உங்க குலதெய்வ வழிபாட்ட தொடர்ந்து பண்ணுங்க. ஆ எல்லாத்துக்கும் மேல இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு விருச்சிக ராசிகளுக்கு இதுதான்ப்பா உனக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம ஒரு முறை பார்த்தோம்னாக்க தெளிவா சொல்லிடலாம். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. அது எதுவும் உறுதியா சொல்றேன்னு இப்ப ஒரு சிலர் கேட்பீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு ஜோதிட விதி. ஸோ குரு உங்கள பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எது வேணா இருக்கட்டும். அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், ஊர விட்டு ஒதுங்கி போயிருக்கலாம், இல்ல வீட்டு ஆளுங்களே உங்கள மதிக்காம இருந்திருக்கலாம், இல்ல பணத்த இழந்திருக்கலாம், உறவுகள இழந்திருக்கலாம், என்ன வேணா நீங்க இழந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆள், அம்பு, ஆயுதம் எதுவும் இல்லாம தனிச்சு நின்னா கூட சரி. ஒரு கோட்டைய கட்டி அதுக்கு அரசனாக ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளையுமே இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறார். இதோட ஒரு சில விஷயங்கள நம்ம பொதுப்படையா பேசிருவோமா? இன்னும் ஒரு 2, 3 மாதத்துக்குள்ள வேலை தேடுறீங்களா? புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இன்டர்வியூ போணும். இல்ல ஆல்ரெடி நான் வேலையில இருக்கேன். ஒரு நல்ல வேலை, வேற வேலை வேணும். கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். உங்க பேரு வெளிய தெரியும். உங்கள ஒரு சுமையா பார்த்தவங்கலாம், உங்கள வந்து பார்க்கக்கூடிய விதம் மாறும். சொந்தமா தொழில் பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒப்பந்தங்கள் வரும். உங்கள புரிஞ்சுக்காதவங்கலாம் இப்ப உங்கள புரிஞ்சுப்பாங்க. பணம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இதுநாள் வரைக்கும் இறுக்கமா இருந்த பணம்லாம் இப்ப வந்து உங்க கைக்கு நல்ல பொருள ஆரம்பிக்கும். ஆனா, செலவு விஷயத்துல கவனமா இருக்கணும். பணம் வந்துச்சு உடனே வந்து தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது. எதையுமே முழுசா பண்ண வேணாம். கொஞ்சம் கடன் அடைங்க. கொஞ்சம் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. கொஞ்சம் வந்து முதலீடு பண்ணுங்க. கொஞ்சம் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே வந்து திட்டம் வேணும். தெளிவா இருக்கணும். நிம்மதி கிடைக்கும். அதேபோல சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து வீட்ல சண்டை போடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். விருச்சிக ராசி பொறுமைய தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம். பெரிய பாதிப்பு வராது. கணவன் மனைவி உறவுல வந்து ஒருத்தர் மனசுல வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். நல்ல பலன் கொடுக்கும். பிள்ளையுடைய படிப்புல, வேலையில நல்ல முன்னேற்றம் காட்டும். திருமண வயசுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வரன் தேடி வரும். அதேபோல ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம், தூக்கமின்மை இதெல்லாம் வந்து கவனம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, தினமும் கொஞ்ச தூரம் வந்து நடக்கிறது, உடற்பயிற்சி பண்றதெல்லாம் ரொம்ப அவசியம். சட்டுன்னு கோவப்படுறீங்க, ஒரு மாரி உணர்ச்சி வசப்படுறீங்க. கட்டாயம் விருச்சிக ராசி ஏதாவது உடல் பாதிப்பு பார்க்குறீங்க அப்படின்னா, உடனடியா மருத்துவர்ட்ட போயிட்டு ஆலோசனை வாங்கிட்டு தான் மருந்து, மாத்திரை எடுத்துக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு போட்டு நீங்களா போயிட்டு கூட மெடிக்கல் ஷாப்ல மருந்து, மாத்திரை வாங்கி போறதெல்லாம் இருக்கவே கூடாது. அதேபோல படிக்கக்கூடிய மாணவர்கள். தொடர்ச்சியான படிப்பு, ஒழுங்கான திட்டமிடல் இந்த வருஷத்துல ஒரு நல்ல முடிவு பார்த்துருவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்க.
முயற்சியை கைவிடல அப்படின்னாக்க கண்டிப்பா அரசு அதிகாரி தான். எல்லாத்துக்கும் மேல தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு, தியானம் பண்றது, வழக்கமான பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் உங்க மனச வந்து நிலைப்படுத்தும். எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க. எதார்த்தமா இருங்க. அவசரப்பட்டு பெரிய முடிவு எடுக்காம, ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியா மாத்திக்கோங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். நிலையான முன்னேற்றம் வரப்போகுது. நீண்ட காலத்துக்கு நடக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த மாசம் இது நடக்கும், இந்த மாசம் இது நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள பார்த்துடலாமா? உங்கள பொறுத்தவரைக்கும் செப்டம்பர்ல தொழில் நல்லா போகும். அக்டோபர்ல பெரிய மாற்றம் வந்து உங்க வாசல் கதவ தட்டும். நவம்பர்ல பணம் மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல நல்லது நடக்கும். ஆனா முடிவுகள்ல நிதானம் தேவை. சொல்லப்போனா ஜனவரில இருந்து ஏப்ரல் 2027ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன இருந்த எந்த ஒரு விஷயமும் உங்கள கஷ்டப்படுத்தின எல்லா விஷயமும் மாற்றத்த கொடுத்துரும். கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். படிப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். தொழில் நிலையில உயர்வு, வருமான பாதை வலுப்படும், பழைய சுமைகள குறைச்சுப்பீங்க, லாப வாய்ப்புகள் பெருகும், வாழ்க்கை நிலை உயரப்போகுது. இத்தன நாளா வேலை கிடைக்குமான்னு நினைச்சீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வேலை உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மைய கொடுக்குங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. தொழில் வாய்ப்பு, புதிய பொறுப்பு, பதவி உயர்வு, புதிய வாடிக்கையாளர்கள், தொழில் தொடர்பான விஷயங்கள், எல்லா விதங்கள்லயும், எல்லா துறைகள்லயுமே விருச்சிக ராசிக்காரர்கள் கொடி நாட்ட போறீங்க. ஓகேவா? டக்குன்னு பக்கத்து வீட்டு பொண்ணு பேசுற மாரி பேசிருவோமா? இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் ஒரு பக்கம். இனிமே வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு பக்கம். உங்கள கீழ தள்ளி வேடிக்கை பார்த்தவங்க, இனிமே உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து அண்ணாந்து பார்க்க போறாங்க. தொழில், பணவரவு, பழைய கடன், நின்னு போன பணம், சொத்து, பதவி, குடும்ப அமைதி, எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நெறைய விஷயங்கள் நடக்க போகுது. குரு முக்கியமா ஆதரவு கொடுக்கிறார். பாக்கியத்த கொடுக்கிறார். தெய்வ அருள கொடுக்கிறார். உயர்கல்விய கொடுக்கிறார். தொலைதூர பயணத்த கொடுக்கிறார். பெரியவங்களுடைய ஆதரவு கொடுக்கிறார். நீண்ட காலமா நீங்க காத்திருந்த நல்ல செய்திய உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம், தொழில் பதவி வலுப்பட போகுது. முதல்ல பாக்கியம் தொறக்கும். அதுக்கு பின்னாடி தொழில்ல உயர்வு வரும். சனி என்ன பண்றாரு? வீடு, வாகனம், குடும்ப அமைதி, சொத்து, பண நிம்மதி இந்த மாரி விஷயங்கள்ல பொறுமையா சோதிப்பாரு. என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திட்டம் போடுங்க. கொஞ்சம் தாமதப்படுதா? பொறுமையா இருங்க. பொறுமைய மட்டும் விருச்சிக ராசி தூக்கிட்டீங்க அப்டின்னா, இவர் வந்து எல்லாத்தையும் குடுத்துப்பாரு. வீடு வாங்கிக்கோ தம்பி, நிலம் வாங்கிக்கோ தம்பி, வண்டி வாகனம் வாங்கிக்கோ தம்பி. அவசரமா முடிவு மட்டும் எடுக்காத. கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு வயசாகுதுல்ல அப்டின்னு சொல்லுவாரு. பணம் ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் பழைய முயற்சிகளுக்கு கிடைக்காத பணம்லாம் இப்ப கிடைக்க போகுது. தொழில் வருமானத்த சீர்படுத்துறாரு. நின்னு போன எல்லா விதமான பணமும் திரும்ப வரும். நான் கொடுத்த பணம் திரும்ப வருமா? இது வந்து பல விருச்சிக ராசியுடைய கேள்வி. கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஆவணத்தையும், கணக்கு வழக்கையும் சரிப்படுத்தி வச்சுக்கோங்க. பணம் மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் தொடர்பு நல்லது நடக்கும். அடுத்தடுத்து நல்லது நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சொல்றேன். இத நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரம். முருகப்பெருமான வழிபாடு செய்யறது. இது எனக்கே தெரியும். அப்ப ஏன் பண்ணல? தொடர்ந்து பண்ணுங்க. முருகா முருகான்னு கூப்பிடுங்க. முருகான்னு கூப்பிட்டு உங்கள வந்து உயர்த்தி விடாம போயிருக்காரா? செவ்வாய்க்கிழமையில காலையில, மாலையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சமர்ப்பணம் பண்ணி, விளக்கேத்தி மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சரவண பவ அந்த மந்திரத்த 108 முறை எழுதுங்க, சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? தொடர்ந்து பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. குலதெய்வ வழிபாட்ட அலட்சியப்படுத்தாம செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் ஒரு முறையா குடும்பத்தோட போயிட்டு உங்களுடைய மரபுப்படி வழிபாடு பண்ணுங்க. நல்ல ஆன்மீக வழக்கம் மேன்மையை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நேர்த்திக்கடன் செலுத்தாம இருந்தா, குடும்ப சூழ்நிலைக்கு வந்து ஏத்த மாதிரி இப்ப பண்ணிட்டு வாங்க. என்ன செய்யக்கூடாது? இந்த காலகட்டத்துல 3 விஷயம் வந்துட்டு நிச்சயம் செய்யக்கூடாது. கோபத்துல முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு வார்த்தை போதும். உறவு வந்து உடைச்சிரும். அதனால கோபத்துல பேசுறது, வார்த்தைய விட அமைதியா பயன்படுத்தணும். ஏன்னா வார்த்தை அப்படிங்கிறது பெரிய ஆயுதம். 2வது யாருக்காகவும் உங்க பேர்ல வந்து கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. 3வது சரியா புரிஞ்சுக்காம பணத்த வந்து முதலீடு பண்ணக்கூடாது. நண்பன் சொன்னா, உறவுக்காரன் சொன்னா, இது மாரி எதையும் நம்பி பணத்த வந்து நகர்த்தவே கூடாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் செந்நிறம், செங்கல் நிறம், ஆழமான ஆரஞ்சு, மெரூன் கலர் இந்த மாரி ரெட்டுக்கு சம்மந்தப்பட்ட நிறங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். செவ்வாய்க்கிழமையில செந்நிறத்த பயன்படுத்துறது ஆன்மீக ரீதியா ஏற்றத்த கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 3, 1. 9ஆம் நம்பர் முதன்மையான எண். 3 வளர்ச்சி கொடுக்கும். 1 தொடக்கத்துக்கான எண். ஓகேங்களா? அதேபோல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. வேலை, தொழில் திட்டம் இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த திசைகள பயன்படுத்திக்கோங்க. அதேபோல அதிர்ஷ்டமான நாள்ன்னு கேட்டாக்க செவ்வாய்க்கிழமை. முருக வழிபாடு, விளக்கேத்துறது, மந்திரம், தானம், முக்கியமான முயற்சியெல்லாம் இந்த நாள்ல பண்ணுங்க. அதேபோல நிஜமா எனக்கு டக்கு டக்குன்னு என்னலாம் நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல மனக்குழப்பம் குறையும். தொழில்ல ஒரு பாதை தெரியும். வருமானம் அதிகமாகும். பழைய கடன அடைச்சிருவீங்க. வீடு, நிலம், வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஆசைகள்லாம் நிறைவேறும். முக்கியமா உண்மை தெரிஞ்சிரும்.
ஒரு தெளிவு கிடைச்சிரும். இது வரைக்கும் உங்கள சோதிச்சது சனி. இனிமே உங்கள உயர்த்தி பார்ப்பாரு. குருவுடைய பாக்கிய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் நீ தேடிய ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. இனிமே அந்த நல்ல செய்தி பல நல்ல வாய்ப்புகள கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணம் மெதுவா வலுப்படும். தொழில் உயரத் தொடங்கும். பதவியில முன்னேற்றம் வரும். சொத்து நல்ல முயற்சி கொடுக்கும். குடும்பம் நிதி கொடுக்கும். மனநிலை தெளிவாகும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்கக்கூடாது. வாய்ப்பு வந்துச்சுனாக்க எல்லார்ட்டயும் சொல்லாதீங்க. பணம் வந்துச்சுன்னா எல்லார்ட்டயும் கொடுக்காதீங்க. கோபம் வந்துச்சுன்னா யார்ட்டயும் பேசாதீங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிங்க. அவ்வளவுதான். நேத்து என்ன பார்த்து பரிதாபப்பட்டவங்க, நாளைக்கு உங்கள பார்த்து எப்புட்றா இவன் இப்படி மேல வந்தான் அப்படின்னு யோசிக்க போறாங்க. விருச்சிக ராசிகளுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றம். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எந்த விருச்சிக ராசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஓஹோ! அப்ப நானும் நல்லா இருக்க போறேனா? கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க. எல்லாரும் நல்லா இருக்க போறாங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லது, நல்லது, நல்லது மட்டும் தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய தன்மானம் உயர்வை நோக்கி பயணம் பண்ண போகுது. வாழ்க வளமுடன்.